வணக்கங்க. இது நம்ம கனவு தோட்டம் ஏற்கனவே ஆடி மாதத்தில் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போ செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு பழச்செடியை சுற்றி தான் நாங்கள் கும்பலாக தான் செடி போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் தோட்டத்தில் போர் இறக்கல. இப்போ மழை நாள் வருது. அதனால சொல்லிட்டு ஜனவரியில் போர் இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நாங்கள் தினமும் காலையில் 3 வாட்டர் கேன் தண்ணி, அதாவது 60 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தான் செடிகளுக்கெல்லாம் ஊற்றுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக செடி போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நெறையா தண்ணி ஊற்றுறதுக்கு தனித்தனியாக போட்டால் தண்ணி நிறைய தேவைப்படும் இல்லைங்களா? அதனால் ரவுண்ட் ரவுண்டாக போட்டுட்டா ஒரே இடத்துல ஊற்றும்போது எல்லா செடிக்கும் தண்ணி கிடச்சிக்கும். அதுவும் அங்கங்கே பழமரங்களை சுற்றியும் நிறைய செடி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா செடியும் வளர்ந்து ஆடி மாதம் போட்ட விதைகள் இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றி நம்ம வளர்க்குறோம் இல்லைங்களா? அதனால் இங்கே பாருங்கள், வெண்டை தான் ஆனால் ஃபஸ்ட்டு வளர்ந்துருக்கு. ஏன்னா வெண்டை செடி தான் சீக்கிரம் காய்க்கும், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சூப்பராக இருக்குங்க. காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போஷாக்காக ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக நீட்டாக இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அப்படியே லைனாக அடுக்கடுக்காக அப்படி கெட்டுக்கு காய்ச்சிருக்கு. இலைகள் இப்போ மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் தூரம் தூரமாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இதில் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி செடி காய்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு இல்லைங்களா? பார்க்க எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா வெண்டை தாங்க. வெண்டை இப்போது நிறைய காய்ச்சிருக்குது. அதுவும் ஒன்று விட்டு ஒரு நாள் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து காய்கள் வளர்ந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால் நம்ம அறுவடை பண்ணுறது கொஞ்சம் அடுத்தடுத்து சீக்கிரம் அறுவடை பண்ணணும். இல்லாட்டின்னா வெண்டைக்காயெல்லாம் முத்தி போய்டும் இல்லைங்களா? அதனால் வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றி செடிகளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வண்டியில் எடுத்துகிட்டு போய் தான் தண்ணி நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம். ஜனவரி மாதம் வரைக்கும் தண்ணி ஊற்றி தான் செடிகளை வளர்க்கணும். அதுவும் காய்ச்செடி பழச்செடின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னும் கொடி செடிகள்லாம் பூ வைக்கல. இப்போ தான் அது கொடியே வர ஆரம்பிச்சிருக்கு. வெண்டை மட்டும் செடியாக வளர்ந்துருச்சு, நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா வெண்டைக்காய் செடி தானே சீக்கிரம் வளரும். அதனால் நிறைய வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கங்கேயே கொத்தாக காய்ச்சிருக்கேன். நான் சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இதாங்க இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு அறுவடை நம்ம மாடி தோட்டத்தில். நம்ம செடி வச்ச அந்த தொட்டியோட அடிபாகத்தை வெட்டி அங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது மேலே வச்சு தான் நான் இப்போ உங்கள் கூட நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பழச்செடி எடுத்துகிட்டு போனோம்ல தொட்டியோட மாடி தோட்டத்துலேருந்து, அதோட அடிப்பாட்டம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.